இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுச்சேரி மாநிலத்தின் காரைக்கால் பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் திடீரென பறந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் சந்தை திடலில் நல்லாட்சி தொடரட்டும் என்ற தலைப்பில் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டத்தில் அமித் ஷா கலந்து கொண்டார். அதன் பின் அந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலகின் தொன்மையான மொழியான தமிழில் உங்களுடன் உரையாற்ற முடியவில்லை என்பதால் உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு 2 காரணங்கள் உண்டு. அதில் முதல் காரணம், இதுவரை பிரதமர் மோடி தலைமையிலும் ரங்கசாமி தலைமையிலும் நடந்த இந்த ஆட்சியில் இதுவரை இங்கு என்னென்ன நடந்துள்ளது என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். இரண்டாவதாக, இந்தியா கூட்டணியின் தீய நோக்கத்தினை உங்களிடம் எடுத்து சொல்ல வந்துள்ளேன் என்ற நீண்ட உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மாவட்ட நிர்வாகத்தின் தடையை மீறி கூட்டத்திடலில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் ட்ரோன் ஒன்று பறந்தது. உடனடியாக செயல்பட்ட அமைச்சரின் பாதுகாப்பு பொறுப்பான NSG கமாண்டர்கள் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தினர். இதனால் எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை. இது குறித்து நடைபெற்ற விசாரணையில் ட்ரோனை பறக்கவிட்டது திருநள்ளாரை சேர்ந்த 25 வயது இளைஞர் லோகேஷ் என்பது தெரிய வந்தது. அவர் கூட்டத்தை ட்ரோன் மூலம் வீடியோ எடுத்து தனது யூடியூப் சேனலில் பதிவேற்றுவதற்காக ட்ரோனை பயன்படுத்தியதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக காரைக்கால் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமித்ஷாவின் வருகையை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. சுமார் 700க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இப்படி பலகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மீறி ட்ரோன் பறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதனை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு வீழ்த்திய சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். आज के ही दिन 2019 में पुलवामा हमले में हमारे 40 CRPF के जवान शहीद हो गए. 2019 ஆண்டிலே புல்வாமா, காஷ்மீரின் புல்வாமாவிலே நம்முடைய 40 CRPF வீரர்கள் உயிர் தியாகிகள் ஆனார்கள், பலிதானிகள் ஆனார்கள். मैं सबसे पहले हमारे वो 40 बहादुर जवान जिन्होंने देश के लिए शहादत दी, वो सभी को मनपूर्वक श्रद्धांजलि देना चाहता हूं. இந்த நாட்டிற்காக தங்களுடைய இன்னுயிரை அளித்த அந்த 40 CRPF படை வீரர்களுக்கும் நான் என்னுடைய உளமார்ந்த அஞ்சலியை இப்பொழுது நான் காணிக்கையாக்குகிறேன். भाइयों बहनों, कांग्रेस के जमाने में आए दिन पाकिस्तानी आतंकवादी हमारे जवानों पर हमला करते थे. காங்கிரஸ் ஆட்சியின் போது ஒவ்வொரு நாளும் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் வருவார்கள், நம் மீது தாக்குதல் தொடுப்பார்கள். और ये जो हमला करने की परंपरा को कांग्रेस ने रूटीन बना दिया. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.